ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. என் அன்பு குழந்தையே, நீ கேட்டது எதுவாக இருந்தாலும் இந்த தங்க குதிரையை நீ தொட்டால் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பி உள்ளே வந்திருக்கின்றாய் அல்லவா? அப்படிப்பட்ட உனக்கு நான் ஏமாற்றத்தை தருவேனா? இந்த தங்க குதிரையை எந்த நொடி நீ தொட்டாயோ அந்த நொடியே நீ கேட்பதை உன்னிடம் அனுப்பவிட்டேன். அது உன்னை வந்து சேரும் நாளையும் நான் உனக்கு காமித்து விடுகிறேன். சீக்கிரம் கேள். உன் வீட்டில் ஆனந்தம் நுழையப் போகிறது. நீ ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். இந்த சிவனின் வாக்கு உனக்கு பலிக்கப் போகிறது என் கண்மணி. ஆனந்தம் உன் வீட்டில் நுழைந்தால் உனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம் பிறந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் மகிழ்ச்சியாக வைப்பதற்காகத்தானே நான் வந்திருக்கின்றேன். கேள், அப்பாவின் வாக்கை கேள். நன்மைகள் பல நடக்கப் போகிறது. என் விருப்பப்படியே அனைத்துமே நடக்கிறது. சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதல் என நினைப்போம், ஆனால் கடைசியில் அது நன்மையாகவே முடியும். அப்பா எது செய்தாலுமே அதில் நன்மை இருக்கும் என்று நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். அப்பா நான் கேட்டதையெல்லாம் கொடுக்கவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். அதில் ஒரு தீமை இருப்பதால் தான் அதை தட்டி இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். புண்ணியங்கள் அனைத்துக்கும் தலையாயது நன்றி பாராட்டுவது என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு யாரேனும் உதவி செய்தால் அவர்களுக்கு உடனே கூச்சமில்லாமல் உடனடியாகவே நன்றி சொல்லிவிடுங்கள். அதனால் நீங்கள் எந்த அளவிலும் குறைந்து போக மாட்டீர்கள். வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி கொஞ்சம் யோசித்துப்பார். யோசித்து பழகு. அவர்கள் யார், உனக்கு நல்லவர்களா தீயவானவர்களா என்று யோசித்து அவர்களிடம் நீ பழகு. அதனால் கூட உனக்கு தீமை ஏற்படலாம், கஷ்டங்கள் கூட ஏற்படலாம், பிரச்சனைகள் வரலாம். என்ன அப்பா இப்படி சொல்கிறீர்களே என்று என்மேல் நீ கோபித்து கொள்ளலாம், அல்லது உனக்கு மனம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். நீ இப்போதைய சூழ்நிலையில், இன்றைய நிலையில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று சொல்கிறேன். என்னை நம்புவாயா இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களை நம்புவாயா என்று நீயே யோசித்துக்கொள். அவர்கள்தான் முக்கியம் என்றால் என் பேச்சை நீ விட்டுவிடு. இல்லை நான் தான் முக்கியம் என்றால் அவர்களை நீ விட்டுவிட வேண்டாம். கொஞ்சம் தள்ளியே வை. அவ்வளவுதான். தள்ளி இருந்து அவர்களை பார். அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், உன்னை பற்றி என்னெல்லாம் பேசுகிறார்கள் என்று கொஞ்சம் தள்ளி இருந்தே பேசி பழகு. பார், உனக்கே புரியும் அவர்களை பற்றி. நான் சொல்வது எல்லாம் உண்மை. என் அப்பன் சொன்னது எல்லாமே உண்மை என்று உனக்கே ஒரு நாள் தெரிய வரும். அதனால்தான் இப்போதே உனக்கு நான் சொல்கிறேன். அவர்களை விட்டு நீ தூரமாக விலகி வந்துவிடு. தேவையில்லாமல் நீ உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் போய் கோபத்தை காமிப்பது தவறு. கோபத்தை உங்களின் கேடயமாகவே உனக்குள்ளே வைத்துக்கொள். நீ அவர்களிடம் சென்று உன் கோபத்தை காமிப்பதால் உனக்கு என்ன ஆகும் என்று நினைக்கிறாய்? ஒன்றும் ஆகாது. உனக்கு சண்டைதான், தீயவைதான் ஏற்படும். உன்னுடைய நிம்மதிதான் குறையும். நீயாகவே வாழு. வாழ்க்கை சிறந்த ஒரு ஆசானாக உன்னை வழிநடத்தி செல்லும். உனக்கு முந்தி செல்பவர்களைக் கண்டு நீ கலங்கக்கூடாது. உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும். தோழாதே. உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன். நல்லதே நடக்கும். நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ளவே மாட்டேன். நீ என் செல்ல குழந்தை. உனக்கு இன்னும் நான் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை உனக்கு அனுமதித்தேன். நீ இன்னும் பக்குவப்பட வேண்டியிருக்கிறது. உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை மட்டுமே பார்க்கின்றது. ஆனால் என்னுடைய நோக்கமோ உனது எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்தனையில் இருக்கிறது. உன்னுடைய எதிர்காலம் தொடர்பானது. நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் இல்லையா? நீ சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய, உன்னால் உணர்ந்து கொள்ளக்கூடிய, உன்னால் முடியும் என்ற சூழ்நிலையில்தான், அந்த வகையில்தான் இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை நான் பக்குவப்படுத்துகிறேன். உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே கடந்து போனவை. கடந்து போனதை நினைத்து நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? முடிந்து போனதை நினைத்து நீ வருத்தப்படுவதால் ஒரு பயனும் இல்லையே. ஏன் இப்படி கடந்ததையும் இழந்ததையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய்? நீ கவலையப்படாதே. உனக்கு துணையாகவே நான் இருப்பேன். உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்து விட்டது. நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் திரும்ப வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது. பிறகு எதற்காக தேவையில்லாமல் நீ கவலைப்பட்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய்? எல்லாமே சரியாகிவிடும். உனக்கு வந்த துன்பம் எல்லாமே போய்விட்டது.
இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிகழப்போகிறது, ஆனந்தமும் மகிழ்ச்சியும் துள்ளி குதிக்கப் போகிறது. உன் வீட்டில் ஆனந்தம் துள்ளி விளையாடப் போகிறது. நீயும் சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய். உன்னை நோக்கி வருகின்ற எல்லா ஆனந்தமும் நான் கொடுத்தது. உன்னுடைய கர்மவினை எல்லாவற்றையுமே நான் எரித்து விட்டேன். நீ எப்போது என் பேச்சை கேட்டு எனக்காக நீ மட்டை தேங்காய் வாங்கி கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தாயோ, நான் சொன்னதை கேட்டு எனக்கு துவாரகமாயில் வந்து நெய் வாங்கி எனக்கு தீபம் ஏற்றி விட்டாய் அல்லவா? இனி உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நசிந்து போயின. நீ எப்போது என் துவாரகாயில் வந்து விளக்கு ஏற்றினாயோ, எப்போது எனது துவாரகமாயில் துணியில் வந்து அந்த தேங்காயை போட்டாயோ, அப்போதே உன்னுடைய கர்மவினை எல்லாமே முடிந்து விட்டன. இனி நீ சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய், ஜெயமாக இருக்கப் போகிறாய். உன்னை நோக்கி எல்லாமே நல்லதாகவே வந்து கொண்டிருக்கின்றன. நீ உன் வீட்டை தயார்படுத்திக்கொள். நல்லது வந்து கொண்டிருக்கிறது. உன் வீட்டு கதவை அது தட்டப்போகிறது. இனி வரிசையாகவே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீ நினைத்தது எல்லாமே படிப்படியாகவே நடக்கும். நீ சந்தோஷமாக இரு. எல்லாமே உனக்கு வரிசையாக வந்து கொண்டே இருக்கின்றன. என் பேச்சை கேட்டு நீ நடந்ததால் நான் உனக்கு அன்பு பரிசாக உனக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தான் தருகிறேன். இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம். இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய காலம் இது. ஏனென்றால் இது கலிகாலமாகிவிட்டது. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படாமல் இரு. நீ பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. உன்னை ஒரு பொதுமி அப்பா கைவிட மாட்டேன். புண்ணியங்கள் அனைத்திற்குமே தலையாயது எது தெரியுமா? நன்றி பாராட்டுவதுதான். பாவங்கள் அனைத்திற்குமே தலையாயது நன்றியை மறப்பதுதான். செய்த நன்றியை மறப்பதுதான் பெரிய பாவம். தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கொன்றவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு சித்தமும் இல்லை. நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், கண்கண்ட தெய்வம். அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளே நீ செலுத்த வேண்டிய முதன்மையான நன்றி கடன். ஏனெனில் அதன் நன்மை என்பது கடலை விட பெரியது. தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள். நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்து கொள்ளாவிட்டால் நீ எதிலுமே வெற்றி பெற முடியாது. உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களை தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுகளுக்கும் நீ உன் மனதில் இடம் கொடுத்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே. உதவி செய்தவர்களுக்கு நன்றி பாராட்டுவதுதான் மிகப்பெரிய புண்ணியம். உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரிந்து கொள். உனக்கு பின்னால் இருப்பது நான் தான். உன்னை நான் கைவிடவே மாட்டேன். எல்லாமே சரியாகிவிடும். எதற்குமே நீ அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் உன் அப்பா இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே. உன்னை நான் அல்லவா எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் என்றுமே உனக்கு நன்மையை மட்டும்தான் தெரிவேன். நன்மை மட்டும்தான் உன் கண்ணுக்கு புலப்படியும் நான் செய்வேன். உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்டாய். நீ எதற்காகவும் இனிமேல் கலங்கக்கூடாது. எப்போது உனது பாரங்களை எனது காலடியில் நீ விட்டாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்ம வினைகளை அகற்றி உனக்கு நல்லது நடக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன். இப்பொழுது என்னுடைய தவக்காலம் முடிந்தது. உனக்கு நல்லதை நடக்க செய்ய போகிறேன். இப்போது உனக்கு நல்லது நடக்குவதற்காக நான் கண்கொண்டு திறந்து பார்த்திருக்கிறேன் உன்னை. என்னுடைய தவக்காலமே உனக்காக மட்டும்தான். எல்லாமே உனக்கு கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்திலிருந்து நிச்சயமாகவே விடுபட போகிறாய். பல ஆனந்தத்தை நான் உனக்கு அள்ளித்தரப்போகிறேன். காத்திரு. மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும். உனக்கு கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன். உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகிறது. நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பண வரவு இறக்கப் போகிறது. நீ வேண்டியபடியே நீ கேட்டபடியே அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன். அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது. யாரென்று அடையாளம் அறிந்து கொள், தெரிந்து கொள். வருவது நானாக கூட இருக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலையில் இன்றைய சூழலில் உனக்கு பணம்
பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது. அந்த பண பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன். அந்த வழி சிறப்பானதாக இருக்கும். அதிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும். அதிலிருந்துதான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும். நீ கவலைப்படாதே. உன் பண பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு. நான் இன்றுதான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். விரைவில் அவர் உன்னை தேடி வருவார். யாரென்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள். நீயாக சென்றாலும் சரி, இல்லை அவராகவே வந்தாலும் சரி, கொடுப்பது நான் தான். உன் பண பிரச்சனை அதிலிருந்துதான் தீரப்போகிறது. நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும். உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பணமழையில் நீ நனையப் போகிறாய். உன்னுடைய கடன் பிரச்சனை, தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாய்விடும். கடன் நிற்கிறதே என்று கவலைப்படாதே. இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லும் வரக்கூடாது. ஏனென்றால் பண பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன். நானும் வருவேன். எதிர்பார்த்து காத்திரு. நீ என்னை நோக்கி வர வேண்டும் என்றால் நீ நான் சொல்வதை போல செய்துவிடு. உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய தொழில், நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கிறேன். செய்து கொண்டேன், செய்தும் விட்டேன். அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும். நான் சொன்னது போலவே அந்த தை மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும். தை 1ஆம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும். உன் பண பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும். எனக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையை இனி உன் வாயிலிருந்து வராது. உனக்கு நல்லதாகவே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். உன் அப்பாவின் துணையோடு. உன்னுடைய வீட்டில் ஆனந்தம் நிலவ போகுது. இன்பம் இல்லறத்தில் நுழையும். நல்லதே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஒரு மனதா என்னை மட்டுமே நம்பி இருக்கும் உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்ய போகிறேன். உனக்கான காலங்கள் நேரங்கள் எல்லாம் தொலைவில் இல்லை. அது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது தெரியுமா? பிள்ளைகளின் நலன் விரைவாகவே சீராகும். நான் கம்பீரமா உனது மனசிலும் உன்னுடைய இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கேன். ஏன் உனக்கு அது தெரியலையா? மனசுல நினைச்சா போதும். தினமும் என்னை பூஜித்தாதான் உன்னை நான் நினைப்பேனா என்ன? நல்லா யோசிச்சு பாரு. நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகளையும் மனக்கசப்புகளையும் உன்னை சுற்றியுள்ள உறவுகள்கிட்ட மனப்பூசல்களையும் ஆசையா வாங்கியது கைவிட்டு போனது. நிம்மதியை இழந்தாய். ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு கூட நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாரு. போதுமப்பா இந்த வாழ்க்கை, போதும் என்று அழுது புலம்பிக்கொண்டே இருந்தாய் அல்லவா? அதை நீ மறந்து விட்டாயா? அனைத்தும் நான் அறிவேன். அனைத்துமே நன்மைக்கே. இன்று எப்படி இருக்கின்றாய்? தினமும் என்னை பூஜித்தாய். ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன்? நீ எனது பொக்கிஷம் அல்லவா? நீங்கள் அனைவரும் எனது அப்பாவின் குழந்தைகள். எனது அனுமதியின்றி எவருமே உன்னை தொட முடியாது. இனி நினைத்த வாழ்க்கையே உனக்கு கிடைக்கும். என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது என்பது உனக்கு உண்மையென்று தோன்றினால், உன் அப்பாவை நீ முழுமையாக நம்பினால் இதை நீ மேற்கொண்டு கேள். ஏனென்றால் உறவுகளெல்லாம் உன்னை பாராட்டப் போகின்றது. உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்க்கப் போகிறார்கள். நீ இருந்த பொறுமைக்கான பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய். நான் என்னுடைய அதிசயத்தையும் லீலைகளையும் நிகழ்த்தப் போகின்றேன். அனைத்தையும் ஜெயமாக்கி காமிக்கப் போகின்றேன். எல்லா நல்லதுகளையும் நான் செய்து கொண்டிருக்கும் போது என்றோ எப்போதோ எங்கோ நடந்த ஒரு தீமையை, கவலையை பற்றிய நினைத்து கொண்டே இருக்கின்றாயே. ஏன் உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம்? ஒரு இடத்தில் இப்படி நிலையில்லாமல் இருந்தால் எப்படி உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்வாய்? மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நீ. நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் நீ குவித்து வைத்திருக்கின்றாய். நல்ல நிகழ்வுகளை மனதில் பதிந்திருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நீயோ எதிர்மறை நிகழ்வுகளை மனதில் பதித்து வைத்திருக்கின்றாய். அதுதான் உன் எண்ணங்களையும் பாதிக்கின்றது. மறக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கின்றது. அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது. இப்படி சஞ்சலம் அடைந்து இருப்பதால் தான் உன் குறிக்கோள்களில் நீ பயணிக்க தடுமாறுகின்றாய். தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறு இது. அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும்.
அதற்காக பயந்து உன் வெற்றியை நோக்கிய குறிக்கோளில் இப்படி தடுமாறுகிறாயே. வழி என்றவுடன் என்னது உச்சரித்து சொல்லி வழியை தாண்டி வருகிறாய். அதை போலவே தான் சஞ்சலமுமான நிலையும் உன் நிம்மதிக்கு தரும் வழிதானே. அதில் ஏன் பெயரை சொல்ல உன் நாவு வரவில்லை? துன்பத்தை கண்டு எவ்வளவு தூரம் ஓடுவாய்? ஒரு நாள் ஒரு இடத்தில் நின்றுதானே ஆக வேண்டும். அந்த தருணத்தில் துன்பம் உன் கழுத்தை நிற்கும் போது திணறி போகின்றாய். அதற்கு முதலில் அதனை எதிர்த்து நின்று போராடிப்பார். விடாமுயற்சியுடன் கடின உழைப்பில் போராடு. நான் உன் பக்கம் இருப்பேன். என்றுமே நீ ஜெயித்து நிறைவாய் வாழப்போகின்றாய். உன் பாதையில் உன் அப்பா உனக்கு துணை நிற்க மாட்டேனா என்ன? உன்னில் மாசு என்ற சொல் வராமல் நான் பார்த்து கொள்கின்றேன். மாயை, விதி போன்ற சூழல்கள்தான் உன் மனம் சில நேரம் ரணத்தை சந்திக்கின்றது. விரைவில் அதை சரி செய்வேன். அதுவரை உனக்கு நான் கொடுத்த 2 பொக்கிஷங்களை உன்னுடைய மனதிலும் உன்னுடைய புத்தியிலும் வைத்து உனக்கான பாதையில் நீ பயணம் செய். என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும். சில நேரம் என் குழந்தைகளின் நலனுக்காக வழிகளுடன் நான் நடக்க வைப்பது எதற்காக? அது ஒரு தீர்மான சூழலாய் அமைகின்றது, உன்னுடைய நல்லதுக்காக. ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் அப்பா அதை விட மாட்டேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் இருப்பேன். உனக்கு சரியான நேரம் வரும்போது எந்த ரூபத்திலாவது உனக்கு வந்து காட்சி தருந்து உன் வீட்டிலும் உன் மனதிலும் எப்பொழுதும் உனக்கு துணை இருப்பேன். உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க நான் துணை இருப்பேன். சற்று பொறுமையாக இரு. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே. உன்னுடைய மனதை ஒரு நிலைப்படுத்திப்பார். உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் எல்லாமே உன் கண்ணுக்கு புலப்படும். எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது. நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும். வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள். நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது எனக்கு புரிகிறது. நீ சற்று நிதானமாக உட்கார்ந்து அமர்ந்து யோசித்துப்பார் என் தங்கமே. இதுவரை நீ தோல்விகளை மட்டும்தான் சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமா என்று உன்னை நீயே உனக்குள்ளே கேட்டுப்பார். விடைகளானது உனக்கே புலப்படும். நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணாக எண்ணங்களில் செயல்படுகின்றாய். நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம். அப்போது நான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை எல்லாம் கண்டுபிடித்து எளிதாக உன் கண் முன்னே நிறுத்த முடியும். தோல்விகளை கண்டு துவண்டு போகக்கூடாது. நீ இழந்ததை அடைவிட பெருசாகவே நான் உனக்கு தருவேன். இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் நீ மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தகைய தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள். தோல்விகள்தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள். மனம் தளராதே. உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவாக நிறைவேறப் போகிறது. நீ வருத்தப்படுவதால் எதுவும் இங்கு மாறாது. உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி நீ பயணப்படு. அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன். இது என்னுடைய வாக்கு, உன் அப்பாவின் தெய்வ வாக்கு. நிச்சயம் உனக்கு பழிக்கும் என் தங்கமே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருந்தால் நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும். உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. நீயே தடுத்தாலும் உனக்கானதை உன்னிடத்தில் உரிய காலத்தில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உன் திறமையை வெளிப்படுத்தும் காலம் நீ எதிர்பார்த்த வேலையெல்லாம் உனக்கு கிடைக்கும். பார்க்கின்ற வேளையில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். உன் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடி வரும். அதனை நல்ல முறையில் பயன்படுத்தி உன் திறமையை நீ வெளிப்படுத்து. போட்டிகளும் பொறாமைகளும் சுற்றி இருந்தாலும் நீ உன்னுடைய வேலையில் கவனமாக இருந்து உன் வேலையை சரியாக செய்வது உன்னுடைய மேலே இருப்பவர்களின் கவனத்தை ஈர்க்கும். உனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டும் உயர்வும் நிச்சயம் கிடைக்கும். என் நாமத்தை ஜெபித்து கொண்டு கடமையை செய்து கொண்டு வா. நீ ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இது. நல்லது இந்த வருடத்தில் நிச்சயம் நடக்கும். பல வருடத்திற்கு முன்போ பல மாதங்களுக்கு முன்போ நீ கேட்ட ஒரு விஷயத்தை இப்போது உன் வாழ்வில் நடத்தி கொண்டிருக்கின்றேன். கேட்டதை நீ மறந்து விடலாம். உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் மறக்க மாட்டேன்.
அது உனக்கு நினைவிருந்தால் அது இப்போது நடக்கிறது என்றால் ஆம் என்று சொல். நான் இருக்கின்றேன், பயப்படாதே. உன் வாழ்வில் வண்ணங்கள் மாறலாம், ஆனால் உன் எண்ணங்களில் என்றும் என்னுடைய நாமத்தையும் என் உருவத்தையும் என்னையும் மனதில் இருத்துவிடு. பின்பு நீ வாழ்வை எந்த வண்ணம் விரும்புகின்றாயோ அந்த வண்ணமே அமையும். என் முகத்தை எங்கு பார்த்தாலும் புன்னகைப்பாயோ, வீட்டிலோ வெளியிலோ வாகனத்திலோ என் உருவத்தை கண்டு புன்னகைப்பாய். நான் உன் கூட இருப்பதாக நீ உணர்வாய். அது உண்மைதானே? இனியும் அப்படித்தான் நடக்கும். நான் உன் கூடவே தான் இருக்கின்றேன். உன்னுடனேயே நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இதை நீ உணர உணர உன்னுடைய துன்பம் எல்லாம் விலகி இன்பம் உன் வாழ்வில் பெருக்கெடுத்து ஓடும். புன்னகை நிரந்தரமாக உன்னுடைய முகத்தில் குடியிருக்கும். எனக்காக ஒரே ஒரு முறை புன்னகை செய்வாயா என் அன்பு மகளே? கலக்காதே. ஏன் எதற்கெடுத்தாலும் கலக்கத்தோடு இருக்கின்றாய்? என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயத்திலேயே ஏன் இருக்கின்றாய்? புன்னகையுடனே இரு. எப்போதும் சிரித்த மாதிரியே உன் முகத்தை வைத்துக்கொள். நான் உன்னோடு இருக்கின்றேன். நான் உன்னை கைவிட்டு விடவில்லை. ஏன் பதறுகிறாய்? வாழ்க்கை முடிந்து போகவும் இல்லையே. இப்போது நீ உற்சாகமாக ஆரம்பித்தாலும் உன்னால் அடுத்த கட்டத்தை எட்டி பிடிக்க முடியும். கடங்காதே. அப்பா நான் என்றுமே துணை இருப்பேன். உன்னோடு என் பிள்ளைகள் அனைத்தும் அறிந்தவர்கள் இப்படி ஒவ்வொன்றிற்கும் மனம் தளர்வோடு இருக்கலாமா? நான் உன்னை கரையேற்றுவேன். நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். உன் மன வருத்தம் மாறும். சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன். நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதானே வாழ்க்கை. என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்க்கையை இப்போதே நான் நடத்தி வருகிறேன். உன்னுடைய வாழ்வில் நல்ல மாற்றங்கள், நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்க உள்ளது. அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கிறது. கவலையே படாதே. எல்லாமே நன்மைக்கே. எது நடந்தாலும் நன்மைக்கே. பயப்படாமல் இரு. அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிற நல்லதுகளை கவனித்து சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நீ நடத்து. எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொண்டால் உனக்கு வரப்போகும் கெட்டது கூட நன்மையாகவே முடிந்துவிடும். உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க நீ செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம். அந்த தைரியத்தை உனக்குள்ளே நீ கொண்டு வா. அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன வலிமையையும் நம்பிக்கையும் நீ வளர்த்துக்கொள். அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம், விரக்தி, ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டுத்தீயாக எண்ணங்கள் வழியாக அது செல்ல நினைக்கக்கூடாது. அது உன்னை அழித்துவிடும். நீ யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவரவர்க்கு உரிய வினை பயன் அவர்களை போய் சேரும். நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது. எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை அசை போட்டு கொண்டிருக்கின்றாய். முதலில் அந்த மனக்குப்பைகளை எல்லாம் மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு. அப்பொழுதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியை பற்றியுமே சிந்திக்க முடியும். கவலைப்பட்டது போதும் குழந்தையே. இனி உன் வாழ்வில் என்னுடைய அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். அதுவரை சற்று நீ பொறுமையாக இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருத்தி போயிருக்கின்றாய். வருந்தாதே. இந்த உலகில் ஏமாறாதவர்களே கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். நேர்மையாக நீ செய்யும் ஒவ்வொரு செயல்களுமே நன்மையிலேயே முடியும். நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது. எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை நீ அசை போடுகின்றாய். முதலில் அந்த மனக்கவலைகளை எல்லாம் தூக்கி தூர எறிந்துவிடு. மூட்டை கட்டி எறிந்துவிடு. அப்போதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியை பற்றியும் சிந்திக்க முடியும். கவலைப்பட்டது போதும். இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டம்
இப்போது வந்துவிட்டது. உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது. நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களையே போய் சேரும். உனது துயரங்கள், உன்னுடைய வியாதிகள், உன்னுடைய கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காக கலங்குகிறாய்? நீ கலங்கக்கூடாது, அழவே கூடாது. வாழ்வில் அமைதி என்பது தேவைத்தான். ஆனால் நிசப்தம் என்பது ஆபத்தான ஒன்று. உன் மனதில் நிசப்தம் உள்ளது. அதனால்தான் உன்னில் எதிலுமே யோசிக்க முடியவில்லை. உணர்வற்ற நிலையில் இருக்கின்றாய். இதை ஆபத்து என்று தெரிந்தும் உன்னிடத்தில் அனுமதிக்கிறேன் என்றால் உனக்கு ஆன்மாவில் நான் உறைந்துள்ளேன். என்ன நடந்தாலும் அதன் ஆளுமையான பிடி என்னிடத்தில் உள்ளது. ஆபத்து என்று தெரிந்தும் உன்னை நான் எப்படி தனியாக விடுவேன்? சில விஷயங்களில் மௌனமாக உள்ளேன். அதை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். உன்னை ஆழம் நிறைந்த தண்ணீரில் இறக்குகிறேன் என்றால் நீ ஆபத்தில் இருப்பாய் என்று யோசிக்காமலா நான் செய்திருப்பேன்? என் கண்ணுக்குள் வைத்து கவனித்து கொண்டுதானே இருக்கின்றேன். அதனால் நீ மிரளாதே. இந்த கடினமும் ஆபத்தும் நிறைந்த நிசப்தம் உன் மனதில் ஒரு எதிர்மறையை நீக்கத்தான், மனதை ஒருநிலைப்படுத்தத்தான். உன்னுடைய குறிக்கோள் அடைய முதலில் உன் மனதை நீ தயார்படுத்தினால் போதும். மூளையின் செயலை உன் மனம் பார்த்து கொள்ளும். இவை அனைத்துமே நாம் என்ற பயணத்தில் நீடிக்கத்தான். உன்னை பாதையில் திருப்பி அனுப்புவதற்கில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நன்மையாக மாற, எல்லா வாழ்விலும் நல்லது நடக்க நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். நீ என் வாயில் படியேறி வந்தால் போதும். உன்னுடைய கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் பறந்தோடும். என்னை அறியாமலேயே உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே பல வகைகள் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிந்து எவ்வளவு நன்மைகளை செய்ய காத்திருக்கிறேன் தெரியுமா? நீ என்னை ஒரு முறை வந்து பார்த்தால் போதும். உன்னுடைய துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே நீங்கிவிடும். என்னுடைய ஆசி உனக்கு நிச்சயம் கிடைக்கும். நீ பார்க்கும் வேலையோ தொழிலோ எதுவாக வேண்டுமானாலும், எது சிறக்க வேண்டும் என நீ ஆசைப்பட்டாலும் அப்போதே நான் ஆசி வழங்குவேன். நிலையற்ற இந்த வாழ்க்கையில் உன்னுடன் பலர் வருவார்கள், பலர் போவார்கள். உயிருக்கு உயிராக பழகுவார்கள், ஒரு நாள் விலகி செல்வார்கள். ஆனால் நீ எப்படி எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலக மாட்டாயோ அதுபோல நானும் உன் வாழ்வில் இறுதி வரை இருப்பேன். உன்னை எப்பொழுதும் வழி நடத்துவேன். உன்னுடைய எந்த கவலையாக இருந்தாலும் அதை நீ என்னிடம் பகிரும்போது உன் மனம் கொஞ்சம் அமைதி அடைகின்றது. இப்போது உன் மனதில் கவலைகள் குழப்பங்களாக உள்ளன. அதனை நான் நிச்சயம் தெளிவுபடுத்துவேன். என் பிள்ளையாகிய நீ எப்பொழுதும் போல மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு உற்சாகமாக ஒவ்வொரு நாளையுமே தொடங்கு. நன்மையிலேயே முடியும் அந்த நாட்கள் எல்லாம் முடிவில் நன்மையாகவே இருக்கும். வருவதும் போவதும் ஏதோ ஒரு காரணத்தினால் தானே. உனக்கு நன்மை செய்யும். வந்தால் வரட்டும், போனால் போகட்டும் என்று விட்டுவிடு. எல்லாம் நன்மைக்கு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ யாருடைய நன்மைக்காக என்னிடம் வந்து பிரார்த்தித்தாயோ அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும் காலகட்டம். நீண்ட நாட்களாக உன்னுடைய ஒரு பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்காமல் தவித்து கொண்டிருந்தாய் அல்லவா? அது இப்போது கிடைக்கப் போகிறது. உன்னுடைய பிரார்த்தனைக்கான பதில் கிடைக்க வேண்டும் நினைத்து கொண்டிருந்தாய். அதற்கான பதில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகள் என்னிடம் வந்தாலும் எது உனக்கு நல்லதோ, அது எந்த காலகட்டத்தில் உனக்கு நடந்தால் நல்லதோ அதன்படி நான் உனக்கு அதனை தருவேன். இந்த காலகட்டத்தில் அப்படி உன்னுடைய ஒரு நீண்ட பிரார்த்தனைக்கு ஒரு தீர்வும் கிடைக்கப் போகின்றது. மகிழ்ச்சியாக இரு. யார் உன்னை விட்டு சென்றால் என்ன? உன் அப்பா உன்னுடன் தானே இருப்பேன். உன் தேவைகளை நிறைவேற்றும் அளவிற்கு உனக்கு தைரியம் அதிகம் இருக்கு என்பதை நீயே புரிந்து கொள்ளும் போது அதனை உன்னை வந்து அடையும்படி நான் செய்ய மாட்டேனா? அனைத்துமே உன்னை வந்தடையும். உன்னுடைய முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அதுதான் அப்பாவின் விருப்பம் என்று ஏற்றுக்கொள். சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய வாழ்வின் தொடக்கமாக கூட இருக்கலாம். உன் தைரியம் எனக்கு மிகவுமே பிடித்திருக்கிறது. தைரியமாக செய்ய நினைப்பதை செய்து முடிப்பாய். எப்பொழுதெல்லாம் என்னை வணங்க வேண்டும், எப்பொழுதெல்லாம் என்னை கூப்பிட வேண்டும் என்று உன் மனத்திற்கு தோன்றுகிறதோ
அப்பொழுதெல்லாம் கூப்பிடு. இன்று என்னை வணங்கியும் துன்பங்கள் தொடர்கிறது என்று கவலை கொள்ளாதே. நான் உனக்கென்று ஒரு புதிய திட்டம் வைத்திருக்கின்றேன். அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை அடையப் போகின்றாய். அதுவரை நீ காத்திரு. என் பிள்ளைக்கான காலம் கனியும் பொழுது உனக்கான எல்லா நல்லதுகளுமே அடுத்தடுத்து நடக்கும். நிச்சயம் உன் காலத்தை நான் தீர்மானித்து விட்டேன். எல்லாத்தையும் நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருந்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் எல்லாம் நிச்சயம் நடக்கும் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கை என் கையில். சந்தோஷமாகவே அதை நான் உனக்கு திருப்பி தருவேன். என் பிள்ளைக்கு எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள், எல்லாவற்றையும் பொறுமையாக எனக்காக பொறுமையாக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? கவலை வேண்டாம், தைரியமாக இரு. இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். எல்லாவற்றிற்கும் நானே பொறுப்பு. நடந்தது, நடந்து கொண்டிருப்பது எல்லாமே என்னுடைய செயல். இனி நடக்கப் போவதும் என்னுடைய செயல்தான், என்னுடைய அருளால் தான். இந்த மனக்கலக்கத்தை எல்லாம் விட்டுவிடு. நல்லது நடக்கும். நான் உனக்கு நிச்சயம் துணை இருப்பேன்.